எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு பிறகு முதல்வரானார் கலைஞர் கருணாநிதி. இவர் தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும் 1969 முதல் 2018 வரை பதவி வகித்துள்ளார். 1969, 1971, 1989, 1996, 2006 என 5 முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார். கருணாநிதி தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர். தூக்குமேடை நாடகத்தின் போது எம்.ஆர். ராதா இவருக்கு கலைஞர் பட்டம் அளித்தார். இவர் முத்தமிழ் அறிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களில் ஒருவர் ஆவார். இவர் 2018 ஆகஸ்ட் 7ஆம் நாள் தம்முடைய 94ஆம் வயதில் சென்னையில் காலமானார். கலைஞர் கருணாநிதி வெவ்வேறு ஆட்சி காலங்களில் மொத்தம் 19 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். இடையில் 2 முறை அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. இல்லையென்றால் இன்னும் அதிக வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்ட பெருமைக்குரியவராக அவர் மாறியிருப்பார். கலைஞரின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் சிறந்த காலம் என்கிறார்கள் ஆட்சி நிர்வாக அறிஞர்கள். கல்வி, மருத்துவம், உள்கட்டமைப்பு, சமூக நலம், கூட்டாட்சி, சமூக நீதி என பல தளங்களில் தமிழ்நாட்டை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் ஆட்சியை வழங்கினார் கருணாநிதி. இனி கலைஞரின் ஆட்சிக்கால சாதனைகள் பற்றி பார்க்கலாமா? சமூக நலம், இலவச கலர் டிவி திட்டம், ஆட்சி நிர்வாகத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் உருவாக்கம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கம், மாநில திட்டக்குழு உருவாக்கம், காவல் ஆணையம் உருவாக்கம், மனுநீதி நாள் முகாம் அறிமுகம், காவல்துறை நவீனமாக்கம், அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் முன்பணம், 13,000 மக்கள் நலப்பணியாளர்கள் மீண்டும் நியமனம், 5,09,336 இளைஞர்களுக்கு அரசு அலுவலகங்களில் புதிய வேலைவாய்ப்புகள், மாநகராட்சி நகராட்சிகளின் நிதிநிலை மேம்பட அவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய 793 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பகிர்வு உயர்வு, 2006-2007 8%, அதாவது 2,112 கோடி ரூபாய், 2007-2008 9%, அதாவது 2,734 கோடி ரூபாய், 2008-2009 9%, அதாவது 2,959 கோடி ரூபாய், 2009-2010 9.5%, அதாவது 3,316 கோடி ரூபாய், 2010-2011 10%, அதாவது 4,030 கோடி ரூபாய். ஈரோடு, திருப்பூர், வேலூர், தூத்துக்குடி ஆகிய 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக நிலை உயர்வு. அரியலூர், திருப்பூர் புதிய மாவட்டங்கள் உருவாக்கம். தருமபுரி மாவட்டத்தில் ஆரூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாம்பரம், திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை என 3 புதிய கோட்டங்கள் உருவாக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர், திருவள்ளுவர் மாவட்டம் மாதவரம், கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டியை தலைமை இடமாக கொண்டு கடவூர், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, வேலூர் மாவட்டம் ஆம்பூர், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர், சோழிங்கநல்லூர் என 9 புதிய வட்டங்கள் உருவாக்கம். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் புதிய சட்டமன்றம் தலைமைச் செயலகம் திறப்பு. மூத்த IAS அதிகாரி ஆர். பூர்ணலிங்கம் தலைமையில் 3வது காவல் ஆணையம் அமைப்பு. டெஸ்மா, எஸ்மா சட்டங்கள் நீக்கப்பட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பறிக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் வழங்க நடவடிக்கை. ஏறத்தாழ 2 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் ஒரு நபர் குழு பரிந்துரை நடைமுறை. அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியரல்லாத அலுவலர்கள், அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் ஊதியப்படி 300 ரூபாயிலிருந்து 1000 உயர்வு. சேலம் உருக்காலை தொடக்கம், சிப்காட் தொடக்கம், சிப்பெட் தொடக்கம், டிட்கோ தொடக்கம், TNTC தொடக்கம். தூத்துக்குடியில் பெட்ரோலியம் மற்றும் தொழில்துறை கெமிக்கல்ஸ் தொழிற்சாலை. ஒவ்வொரு வருவாய் கோட்டத்திலும் ஒரு தொழிற்பேட்டை. முதற்கட்டமாக அம்பத்தூர், கிண்டி, மதுரை, திருச்சி, மேட்டூரில் தொழிற்பேட்டை. நெய்வேலியில் 2வது சுரங்கவெட்டு தொடக்கம். சுருளியாறு நீர்மின் நிலையம். தமிழ்நாடு கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு மூலம் சென்னையின் பல இடங்களில் குளிர்பதன கிடங்குகள். சிப்காட்
சிட்கோவில் தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு முத்திரை கட்டணத்திலிருந்து முழு விலக்கு. கடலூரில் மரவள்ளி கிழங்கிலிருந்து ரசாயன பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தொடக்கம். டான்டெக் அக்ரோ கெமிக்கல் தொழிற்சாலை தொடக்கம். திருச்சி மாவட்டத்தில் செயற்கை வைரம் உருவாக்கும் தொழில்பேட்டைக்கு அடிக்கல். புவனகிரி வட்டத்தில் ரூ.30 கோடி மதிப்பீட்டில் டிட்கோ கூட்டுடன் பில்கோ கண்ணாடி தொழிற்சாலை அடிக்கல். 107 வட்டங்கள் பிற்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மாநில முதலீட்டு மானியம் போன்ற திட்டத்தின் மூலம் மூலதன தொகையில் 10% அல்லது உச்ச வரம்பாக ரூ.15 லட்சம் உதவி. தொழில்களை நிறுவுவதற்கு முன் ஆய்வு அறிக்கை தயாரிப்புக்கு 50% உதவித்தொகை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்தங்கிய வட்டங்களில் ரூ.5 கோடிக்கு அதிகமான முதலீட்டில் முதலாக தொடங்கப்படும் தொழில்களுக்கு 25 லட்சம் மானியம். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ரூ.25 கோடியில் புதிய தொழில்களை தொடங்கினாலும் ஏற்கனவே உள்ள தொழிலை ரூ.25 கோடி மூலதனத்துக்கு மேல் விரிவாக்கம் செய்தாலும் மானியமாக ரூ.25 லட்சம் உதவி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிற்சாலை தொடக்கம். செங்கல்பட்டில் வாட்டர் ரூபில் தொழிற்சாலை தொடக்கம். இந்தியாவிலேயே முதன்முறையாக மென்பொருள் கொள்கை அறிமுகம். சென்னையில் டைட்டில் பார்க் அமைப்பு. தகவல் தொழில்நுட்பத்துறை உருவாக்கம். பூமாலை திட்டம் தொடக்கம். 96,699 நகர்ப்புற சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு 96.70 கோடி ரூபாய் சுழல் நிதி. சுய உதவி குழு உறுப்பினர்களாகிய 79,643 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய தொழிற்பயிற்சி. மதுராந்தகம், வட ஆற்காடு, அமராவதி, சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் அரசு சர்க்கரை ஆலைகள் தொடக்கம். தொழிலாளர் நல வாரியம் உருவாக்கம். விபத்து ஆபத்துள்ள தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம். தொழிலாளர்கள் நலத்துறை உருவாக்கம். 21,41,692 அமைப்பு சாரா தொழிலாளர் குடும்பங்களுக்கு 1,011 கோடியே 62,81,687 ரூபாய் உதவித்தொகை. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம். தமிழ்நாடு எங்கும் ரேஷன் கடைகள் உருவாக்கம். தமிழ்நாடு முழுவதும் நுகர்வோர் வாணிப கழகம். கண்ணொளி திட்டம். குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு. 8.5 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள். எல்லை காவலர்கள் 339 பேருக்கு மாதந்தோறும் 4,000 ரூபாய் ஓய்வூதியம். 15 ரூபாய் மருத்துவப்படி. 166 எல்லை காவலர்களின் மரபுரிமையர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் குடும்ப ஓய்வூதியம். 15 ரூபாய் மருத்துவப்படி. ஆதரவற்றோர், முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை மாதம் 200 ரூபாயில் இருந்து 400 ரூபாயாகவும் பின்னர் 500 ரூபாயாகவும் உயர்வு. 1969 to 1976 வரை 8 ஆண்டுகளில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடக்கம். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி. உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்காக நடமாடும் அறிவியல் ஆய்வகங்கள். கல்வித்துறையை 2ஆக பிரித்து உயர்கல்விக்கு என்று தனியாக உயர்கல்வித்துறை உருவாக்கம். பள்ளி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். சத்துணவு திட்டத்தில் முட்டை சேர்ப்பு. தமிழ் வழியில் பயின்ற 50 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சிறப்பு கட்டணங்கள். 11 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு 10, 12 வகுப்புகளின் அரசு தேர்வுக்கு கட்டணங்கள் ரத்து. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் 20,000 ரூபாய் ரத்து. பொறியியல் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் கட் ஆஃப் வெகுவாக குறைப்பு. சென்னை, கோவை, திருச்சி, நெல்லை, மதுரை ஆகிய இடங்களில் 5 புதிய அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் அமைப்பு. ஒரத்தநாடு, பெரம்பலூர், வால்பாறை, சுரண்டை, குளித்தலை, லால்குடி, மேட்டூர், புதுக்கோட்டை, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், பொன்னகரம், திருப்பத்தூர், வேதாரண்யம் ஆகிய 14 இடங்களில் அரசின் புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் அமைப்பு. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கோட்பாட்டின்படி விழுப்புரம், திருவாரூர், தருமபுரி, சிவகங்கை, பெரம்பலூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பு. அரசு பொறியியல் கல்லூரிகள் இல்லாத திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, அரியலூர், திருக்குவளை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் ஆகிய
12 மாவட்டங்களில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரிகள் அமைப்பு. சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம். சுகாதாரத்தில் வருமுன் காப்போம் திட்டம் அமுல். வாழ்வொளி திட்டம் அமுல். சிறார் அறுவை சிகிச்சை திட்டம் தொடக்கம். தமிழகத்தில் உள்ள 1537 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தலா 3 செவிலியர்களை பணியமர்த்தி 24 மணி நேரமும் மருத்துவ சேவை. அவசரகால மருத்துவ ஊர்தி 108 சேவை திட்டம் தொடக்கம். அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடக்கம். கலைஞர் காப்பீட்டு திட்டம் தொடக்கம். நலமான தமிழகம் திட்டம் தொடக்கம். இலவச அமரர் ஊர்தி சேவை திட்டம் தொடக்கம். பெண்கள் முன்னேற்றத்தின் முதல் கட்டமாக முதல் முறையாக காவல்துறையில் பெண்களுக்கு பணி. மகளிருக்கு சொத்துரிமை. அரசு வேலைகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு. டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமண திட்டம். ஏழை பெண்களுக்கான மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் தொடக்கம். பெண்களுக்கான ஈவேரா நாகம்மையார் இலவச பட்டப்படிப்பு திட்டம் தொடக்கம். கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம் தொடக்கம். மகளிர் சுய உதவி குழுக்கள் அறிமுகம். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. தொழிற்கல்லூரிகளில் கிராமப்புற பெண்களுக்கு 15% இடஒதுக்கீடு. பெண்களுக்கான சிறு வணிக கடன் திட்டம். ஏழை மகளிருக்கு பட்டப்படிப்பு வரை வழங்கப்பட்ட இலவச கல்வி முதுகலை பட்டப்படிப்பு வரை நீடிப்பு. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் உள்பட அனைத்து திருமண உதவி திட்டங்களின் நிதியுதவி 10,000 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாயாக உயர்வு. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு தலா 6,000 ரூபாய் நிதியுதவி. 50 வயது கடந்து திருமணமாகாமல் வறுமையில் வாடும் 12,904 ஏழை பெண்களுக்கு மாதம் 500 ரூபாய் உதவித்தொகை. 5,54,538 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மொத்தம் 9,032 கோடி ரூபாய் கடன் உதவி. 26,95,000 மகளிர் உறுப்பினரை கொண்ட 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டு 7,756.13 கோடி ரூபாய் கடன் உதவி. 2,81,883 மகளிர் குழுக்களுக்கு 281 கோடியே 88 லட்சம் ரூபாய் சுழல் நிதி. கை ரிக்ஷாக்களை ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம். சட்டநாதன் கமிஷன். கொங்கு வேளாள கவுண்டர் ஓபிசி பட்டியலில் சேர்ப்பு. எஸ்சி எஸ்டி இட ஒதுக்கீடு உயர்வு. 15 ஏக்கர் நில உச்சவரம்பு சட்டம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். பிற்படுத்தப்பட்டோர் நலக்குழு அமைப்பு. பிற்படுத்தப்பட்டோருக்கான தனித்துறை. பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு உயர்வு. இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பை ஓபிசி 2ஆக பிரித்து மிக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு எம்பிசி உருவாக்கம். வன்னியர் சீர் மரபினர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இடஒதுக்கீடு. ஆதி திராவிடர்களுக்கு 18% இடஒதுக்கீடு. பழங்குடி இனத்தாருக்கு 1% தனி இட ஒதுக்கீடு. அருந்ததியர் சமூகத்தினருக்கு 3% உள் இட ஒதுக்கீடு. உருது மொழி பேசும் முஸ்லிம்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பு. இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள் இடஒதுக்கீடு. சமத்துவபுரம் திட்டம் அமுல். 145 பெரியார் நினைவு சமத்துவபுரங்களுடன் மேலும் 95 சமத்துவபுரங்கள் புதிதாக உருவாக்கம். எல்லா சமத்துவபுரங்களிலும் பெரியார் சிலை அமைக்கவும் நடவடிக்கை. அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண திட்டம். தற்போது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். சமூக சீர்திருத்தத்துறை உருவாக்கம். நீதி. மதுரையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைப்பு. விவசாயத்தில் அவர் செய்த சாதனைகள். தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் அமைப்பு. உழவர் சந்தை அறிமுகம். விவசாய தொழிலாளருக்கு நியாயமான கூலி. அவசர சட்டம். இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பு. கால்நடை பாதுகாப்பு திட்டம் அமுல். விவசாய தொழிலாளர் நல வாரியம் உருவாக்கம்.
7,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் வட்டி தள்ளுபடி. 2005-2006 நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு விலை ரூபாய் 600. 2010-2011 சாதா ரக நெல் விலை 1,050 ரூபாய். சன்ன ரக நெல் விலை 1,100 ரூபாய் என உயர்வு. கரும்பு விவசாயிகளுக்கு 2005-2006 டன் ஒன்றுக்கு வழங்கப்பட்ட விலை 1,014. 2010-2011 டன் ஒன்றுக்கு 2,000 என உயர்வு. பயிர் காப்பீட்டு திட்டம் தொடக்கம். ஆதி திராவிட விவசாயிகள் தட்கோ மூலம் பெற்ற கடன் தள்ளுபடி. நில அடமானத்தின் மீது தொழில் புரிய வழங்கப்பட்ட பண்ணை சாரா கடன்களுக்கு வட்டி அபராத வட்டி தள்ளுபடி. அசல் தொகையை செலுத்தினால் கடன் ரத்து. விவசாய தொழிலாளர் நல வாரியம் உட்பட 35 அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் 2,13,55,884 உறுப்பினர்கள் சேர்ப்பு. தென்னை விவசாயிகள் நல வாரியம் அமைப்பு. நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு 2 ஏக்கர் இலவச நிலம். தளவரி தளமேல் வரி தண்ணீர் தீர்வை அனைத்தும் ரத்து. நிலவரி ஏக்கர் ஒன்றுக்கு புன்செய் நிலங்களுக்கு 15 ரூபாய்க்கு பதிலாக 2 ரூபாய், நன்செய் நிலங்களுக்கு 50 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபாய் என்று பெயரளவிற்கு மட்டுமே வசூலிக்க அரசாணை. புன்செய் நிலங்களுக்கான நிலவரி ரத்து. நீர் மேலாண்மையாக தமிழ்நாடு நீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரியம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம். வடசென்னை மீஞ்சூரில் கழநீரை குடிநீராக்கும் திட்டம் தொடக்கம். தென் சென்னை நெமிலியில் கழநீரை குடிநீராக்கும் திட்டம் தொடக்கம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றம். ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றம். உள்கட்டமைப்பு பணியாக குடிசைமாற்று வாரியம். சிங்காரவேலர் நினைவு மீனவர் இலவச வீட்டு வசதி திட்டம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி நிறுவனம் தொடங்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இலவச கான்கிரீட் வீடுகள். அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு திட்டம். குடியிருப்பு மனை உரிமை சட்டம். ராமாபுரம் தூத்துக்குடி மற்றும் குளைச்சலில் மீன்பிடி துறைமுகங்கள். திருநெல்வேலி இரட்டைப்பாலம், திருமானூர் பாலம், அவிநாசி மேம்பாலம், அண்ணா மேம்பாலம், பாம்பன் பாலத்துக்கு அடிக்கல். சென்னையில் அண்ணா நீச்சல் குளம். கிராமங்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் திட்டம் அமல். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் தொடக்கம். அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடக்கம். நமக்கு நாமே திட்டம் தொடக்கம். சென்னை கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் திறப்பு. சென்னை அடையாறில் தொல்காப்பிய பூங்கா திறப்பு. சென்னை அண்ணா மேம்பாலம் அருகில் செம்மொழி பூங்கா திறப்பு. மெட்ரோ ரயில் திட்டம் தொடக்கம். சென்னை துறைமுகத்தில் இருந்து மதுரவாயல் வரையிலான பறக்கும் சாலை திட்டத்திற்கு அடிக்கல். 21 லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகம். போக்குவரத்து பணிகள். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். நெடுஞ்சாலைகள் ஆராய்ச்சி நிலையம். பழனி கொடைக்கானல் இணைப்பு சாலை. போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதியம். பேருந்துகள் நாட்டுடைமை மற்றும் போக்குவரத்து கழகம் உருவாக்கம். நெடுஞ்சாலைத்துறை உருவாக்கம். கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம். மினி பஸ் திட்டம் அமல். 10,000 சாலை பணியாளர்கள் நியமனம். 57,787 கிலோமீட்டர் நீள சாலைகளில் மேம்பாட்டு பணிகளும் பராமரிப்பு பணிகளும் நிறைவேற்றம். 4,945 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வழி தட சாலைகள் இடைவெளி தடங்களாகவும், 2,611 கிலோமீட்டர் ஒரு வழி தட சாலைகள் இருவழி தடங்களாகவும், 168 கிலோமீட்டர் நீள இருவழி தட சாலைகள் பலவழி தடங்களாகவும் தரம் உயர்வு. மாநில நெடுஞ்சாலைகளில் அகலப்படுத்த இயலாத 32 கிலோமீட்டர் தவிர ஒரு வழித்தட சாலைகளே இல்லை என்ற நிலை. மேலும் 11,219 கிலோமீட்டர் நீள சாலைகள் மேம்பாட்டு பணி நிறைவு. தமிழகத்தில் உள்ள சாலைகளில் 1,046 பாலங்கள் மற்றும் 3,800 மிக சிறிய பாலங்கள் அமைப்பு. தமிழகத்தில் உள்ள 4,676 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளில் 3,226 கிலோமீட்டர் நீள சாலைகள் 4 வழி சாலைகளாக மாற்றம்.
கட்டணம் உயர்த்தப்படாமல் 12,137 புதிய பேருந்துகள், மேலும் 3000 புதிய பேருந்துகள் செயல்பாட்டுக்கு அறிமுகம். தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழர் நலனுக்காக தமிழ் சான்றோர் 113 பேரின் நூல்கள் நாட்டுடைமை மற்றும் அவர்களுக்கு 70,61,00,000 ரூபாய் பரிசுத்தொகை. தமிழ் அறிஞர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 999 தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம், 15 ரூபாய் மருத்துவப்படி. 528 தமிழ் அறிஞர்களின் மரபுரிமையாளர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியம், 15 ரூபாய் மருத்துவப்படி. கலை மற்றும் பண்பாட்டு பணிகள். நலிந்த கலைஞர்களுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியுதவி மாதம் 500 ரூபாய் என்பது 1000 ரூபாயாக உயர்வு. சென்னை கலைவாணர் அரங்கம். சுற்றுச்சூழல் கல் படிமங்களுக்கான முதல் தேசிய பூங்கா. ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் தொடக்கம். விளையாட்டு பணி. சேலம் காந்தி மைதானம். இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை உருவாக்கம். ஆட்சி நிர்வாகத்தில் தமிழரசு மாத இதழ் தொடக்கம். காவல்துறை சிறப்பு பதக்கம் அறிமுகம். மே தினத்துக்கு அரசு விடுமுறை. பெரியார் மறைவுக்கு அரசு மரியாதை. பெரியார் பெயரில் நூலகம். நினைவு கட்டிடம். காமராஜர் மறைவுக்கு அரசு மரியாதை. தூத்துக்குடியில் வ.உ.சி.க்கு சிலை. ராஜாஜி மறைவுக்கு அரசு மரியாதை. சமூக நலன் கருதி உடல் ஊனமுற்றோருக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர். மாற்றுத்திறனாளிகள் நல வாழ்வு திட்டம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கோயில்களில் கருணை இல்லங்கள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என அறிவிப்பு. சமூக நீதி பணிகள். கோயில் அறங்காவலர் குழுவில் ஆதி திராவிடர் ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டும் என ஆணை. இளைஞர் கழகம் உருவாக்கம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் நிறைவேற்றப்பட்டு பல்வேறு ஜாதிகளை சார்ந்த 216 பேருக்கு அர்ச்சகர் பயிற்சி. கூட்டாட்சி பணிகள். சுதந்திர தினத்தில் முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றும் உரிமம். ராஜா மன்னார் கமிஷன். மாநில சுயாட்சி மாநாடு. டிஎன்பிஎஸ்சி பெயர் மாற்றம். தமிழ்தாய் வாழ்த்து. ஆன்மீகம் மற்றும் சமய பணிகள். நபிகள் நாயகம் பிறந்தநாளுக்கு அரசு விடுமுறை. திருவாரூர் தேரை இயக்க நடவடிக்கை. திருத்தணி கோயிலில் சிமெண்ட் சாலைகள். தஞ்சை பெரிய கோவில் 1000ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம். 4724 திருக்கோயில்களில் திருப்பணிகள் செய்து குடமுழுக்கு விழாக்கள். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ரத்து. தமிழ் வளர்ச்சித்துறை உருவாக்கம். 10ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் தமிழ் மொழி கட்டாய பாடமென சட்டம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னையில் அமைப்பு. கோவையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பு. கலை பண்பாட்டு பணி. பூம்புகார் சிலப்பதிகார கலைக்கூடம். வள்ளுவர் கோட்டம். கன்னியாகுமரியில் 133 அடியில் திருவள்ளுவர் சிலை அமைப்பு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1971 அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. தென்பாண்டி சிங்கம் என்ற நூலுக்காக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு ராஜராஜன் விருது வழங்கியது. 15 டிசம்பர் 2006 அன்று தமிழ்நாடு ஆளுநரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான சுர்ஜித் சிங் பர்னாலா 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார். ஜூன் 2007 தமிழ்நாடு முஸ்லிம் மக்கள் கட்சி மு. கருணாநிதிக்கு முஸ்லிம் சமூகத்தின் நண்பன் பட்டத்தை வழங்குவதாக அறிவித்தது. முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியின் சிறப்பை பற்றி தெரிந்து கொண்டோம். அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் சிறப்பை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?